ஸோ இதாங்க வால்பாறை செக் போஸ்ட்டு. இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் ரேட்டு இப்போது எனக்கு வந்து 50 வாங்கியிருக்காங்க. நான் பில் செக் பண்ணல எவ்வளோன்ட்டு, மேலே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து இது வந்து வெஹிக்கிளுக்கு இல்லைங்க, மெம்பர்ஸ்க்கு எத்தனை பேர் போகிறோம் அது மாதிரி. ஸோ ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்க்கலாம் நம்ம நேரம். இங்கே பாருங்கள், மலைச்சாலை ஆரம்பம். இங்கே பாருங்கள், ஆழியார் அணைய வேறு லெவலில் இருக்குது. ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. நம்ம வரும்போது கண்டிப்பாக நிறுத்தி எடுக்கலாம். நான் சீக்கிரமாகவே கிளம்பிடுறேன். விண்ட் நாய்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சைகை கிடைத்த பின் முந்தி செல்லும். ஓகே, மலைப்பாதை ஆரம்பம். காட் செக்ஷன்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சாலக்குடி 146. பிரதீப் வந்து சாலக்குடியிலேருந்து தான் வால்பாறைக்கு வந்துட்டு இருக்கான். வந்துட்டானான்னு தெரியல. ஸோ முதல் முறையாக என் லைஃப்பில் நான் வந்து 7th ஹெவனுக்கு வரேன். அட்டைக்கட்டி 11 கிலோமீட்டர்ஸ். செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல் வியூ. இங்கே பாருங்கள், டேமை சுற்றி தான் நம்ம வந்துகிட்டே இருக்கோம். கால் பண்ணிட்டான், ஆனந்தா தான் நினைக்கிறேன். என்னங்க, நான் மட்டும் தான் போகிறேன். யானெல்லாம் அதுவும் குறுக்க வரக்கூடாது. என்னடா யாரும் வரல. சொன்னா 36 கிலோமீட்டர்ன்றது ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் அடிச்சிடலாம். வாவ், இங்கே பாருங்கள் கெனால. நான் 2 கேமராவையும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ போட முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா போட ட்ரை பண்ணுறேன். நம்மளால் முடிஞ்சது. நான் பெரிய வீடியோ எடிட்டரும் இல்லை, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். பார்ப்போம், முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். 28/6. பட் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குங்க. வால்பாறை 35 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்தும் டேம் வியூ நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ஆழியார் டேம்மு அதுக்கு மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஆழியார் டேம்மை சுற்றி தான் அந்த இது மவுண்டைன் ரோடு வருது. பெரிய இருவாச்சி கொண்டை ஊசி வளைவு 140 இருக்கிறது. 35 கிலோமீட்டர்ஸ் தான்றா. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் மட்டும்தாங்க இந்த ரோட்டில். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தங்க போகிறாங்க. சந்தோஷம். இதுவரையில் நான் மட்டும் தான் வந்துட்டு இருக்கேன்னு நினச்சேன். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பைக் போகுது.
அவங்களும் நம்மள மாதிரி ரைடர்ஸ் தான். பட் அவங்க பில்லியன் ரைடரோடு போகிறாங்க, நாம் தான் தனியாக போயிட்டுருக்கோம். ஏய் பரவாயில்லைங்க, கம்பெனிக்கு ஒரு 2-3 பேர் போகிறாங்க. இவங்கெல்லாம் லோக்கல் ரைடர்ஸ். TN37 அவனும் ரைடர் தாங்க. ரைடிங் கேஸ்லாம் போட்டு ஓட்டுறாங்க. ஐயோ இந்த பாருங்கள் வியூவை, வேறு லெவலில் இருக்குங்க. பட் நின்று பார்க்கணுங்க அதை. இப்போ இல்லை, நான் வரும்போது கண்டிப்பாக இங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பேன். செம்மையாக இருக்குங்க. அது கொஞ்சம் ரிஸ்கான கர்வு. ஒரு 32 வந்திருப்போமா? இல்லை, 33 தான் இருக்குது. பட் ரோடு கொஞ்சம் சின்னதுங்க. இது மற்ற கொடைக்கானல் அண்டு ஊட்டி இந்த ரோடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு கொஞ்சம் சின்னது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரோடு எதுனா மூணாறு தான். NH வேறு லெவலில் இருக்கும். இதுவும் மேலே போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவசரப்பட்டு முன்னாடி வந்துட்டோமோ, யாரையும் காணும் ரோட்டில். இங்கே பாருங்க மலைய. ஏய் கற்கள் விழும் பகுதி, கவனமாக செல்லவும். ஓ, மேலே இருந்து கல் விழுமோ? ஹேர்பின் பெண்ட், கோ ஸ்லோ. 3 of 40. ஓ, இன்னும் 40 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கா? பட் இங்கெல்லாம் எலிஃபண்ட்டோட மூமெண்ட் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். Four of 40. இன்னும் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இன்னும் 4 of 40னா இன்னும் இன்னும் 36 36 இருக்குது. பட் பக்கத்தில் இருக்குங்க ஹேர்பின் பெண்ட்ஸ். வரையாடுகள் நடமாடும் பகுதி. ஓ, இதுதான் அந்த ஷார்ட் பெண்டோ. நைட்ரஜன் சென்னையில் செக் பண்ணேன், ப்ரெஷரு பக்கத்தில் வருதுங்க. 6 of 40.
ஹை பண்ணலாமா? எங்கேயோ விழாமல் இருந்தால் சரி. இன்னும் 34 ஹேர்பின் பென்ஸ் இருக்குல்ல. பெட்ரோல் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 8 of 40. ஓகே, நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. பட் ஸ்ட்ரீப் அந்தளவுக்கு இல்லைன்னு வைங்களேன். ஓகே தான். அங்கே பாருங்கள் நம்ம டிஎன்எஸ்டிசியா அண்ணன் வேறு லெவல். இவங்கெல்லாம் நம்மலாம் இவங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள், நம்ம சுற்றி அந்த ஆலியார் டேமுக்கு மேலே தான் வந்துட்டுருங்க. ஆழியார் டேமுக்கு. நான் உங்களுக்கு கேமராவில் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். செம்மையாக இருக்குது ஆழியார் டேம். இன்னும் கூட ஹைட்டு போகும், பட் வேண்டாம். ஏன்னா எனக்கே தெரியுதுன்னா கேமராவில் ஈஸியாக கவர் ஆகும். 9 of 40. பாருங்க வியூவை. இதுதாங்க வரையாடு. ஸோ செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு வைல்ட் அனிமலை சைட் பண்ணியாச்சு. இன்னும் கூட நான் கேமரா ஹைட் பண்ணுறேன். கடவுளே, ரெக்கார்ட் ஆகணும். பட் டிஸ்பிளே ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பேட்ரி அந்தளவுக்கு ட்ரைன் ஆக வாய்ப்பு கம்மி. ஷிக்ரா ஹேர்பின் பெண்ட் ரோடு தாங்க சின்னது. மற்றபடி ஸ்ட்ரீப்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம வண்டியில் கதறோம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே அந்தளவுக்கு கதறெல்லாம் இல்லை, நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். Fourteen of 40. பட் இன்னொரு 256 GB கார்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. எலிஃபண்ட் ஏர்பின் பெண்டா அப்படின்னா
இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு தெரியலிங்களே. குளிர ஆரம்பிக்குதுங்க. ஸோ நல்லா மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ 16 of 40. அப்போ இன்னும் ஒரு 24 தான் இருக்குது. அட்டகட்டி சாலக்குடி 134, சோலையார் அணை 43, வால்பாறை 28. சூப்பருங்க. இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் தான். வால்பாறை இதெல்லாம் வரும்போது பார்க்கலாங்க. முதல்ல நம்ம போய் சேருவோம்னா ரூமுக்கு போய் சேருவோம். ஏம்மா அப்படியே இல்லை, ஏப்பம் வருது. இங்கே கொஞ்சம் ரோடு பெருசாக இருக்குது. இப்படி இருந்தால் சூப்பராக போகலாங்க. இங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். வால்பாறையில் இதுதாங்க ஸ்பெஷல். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். செம்ம. பஸ் வருது. நம்பரே காணும். 27 கிலோமீட்டர்ஸ். நான் கேமரா இறங்கிருச்சு. அவ்வளோ ஹைட்டு வச்சேன். "19 of 40". ஓகே, போகும்போது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நிறுத்தி எடுக்கலாம். போகும்போது தான் நான் தனியாக தான் போவேன்னு நினைக்கிறேன். யாரையும் கூட்டிகிட்டு போகிற ஐடியாவில் இல்லை. "20 of 40". ஓகே, ஒரு ஷார்ட்டு. கேமரா ஆனில் இருக்கான்னு கூட தெரியலையே. செக் பண்ணிடுவோம். இன்னும் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காணும். பல்சர்னு நினைக்கிறேன். பின்னாடி டேஞ்சர் செம்மையாக இருக்குங்க அந்த வண்டியில். இங்கே கொஞ்சம் நிறுத்தி செக் பண்ணிக்கலாமா கேமரா ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு. எலிஃபென்ட் கிராசிங்கா? யானைகளுக்கு நடமாடும் உரிமை உண்டு. எஸ், அஃப்கோர்ஸ்.
எதாவது ரியாக்ட் பண்ணண்டா? இருங்க, கேமராவில் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. இருக்கு 24 மினிட்ஸ் ரெக்கார்டே இருக்குங்க. பார்ப்போம். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்கலாம். எப்பறம் அதை ஆஃப் பண்ணுறது? இங்கே இருக்கா பட்டனு? தெரியல, ஏதோ நடக்குது, பட் என்னன்னு புரியல. பட் 25 மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மேலே போகிறவர்களும் ரெக்கார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் ஷார்ட் வீடியோ தான் பண்ண முடியல. மேலே போய்ட்டு ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்க, நிலச்சரிவு, மண் சரிவு. 24 or 40, அப்போ இன்னும் 16 தாங்க இருக்குது. பட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு தெரியல. ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர்ஸ். நம்மளுக்கு இல்லைங்க, மேலேருந்து வரவங்களுக்கு. வால்பாறை 24 கிலோமீட்டர்ஸ். $27 of 40. ஸோ இன்னும் ஒரு 13 தான். ரோடு செம்மையாக இருக்குது. ஸ்ட்ரீட் பட் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அங்கே ஸ்ட்ரீட் வேறு மாதிரி இருந்தது. என்னங்க அந்த அளவுக்கு டூரிஸ்ட்டே காணும். பசங்க ரைடர்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சேன். எல்லாம் ஒன்றுக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ மேலே ஏறிச்சதுக்கப்புறம் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பட் இன்னும் 13 இருக்குல்ல ஹேர்பின் பென்ஸ்.
வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஏரியா பெரிய வாட்டர் ஃபால்ஸுங்க. ஃபால்ஸ் இல்லை. மலை மேலே இருக்க முதல் கிராமம் நினைக்கிறேங்க. தொழிலாளர்னால யாரும் (28 of 40). Factory sales outlet. வால்பாறை 21 kilometers. பட் நம்ம வால்பாறை போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் பிரதீப் வரணுமே. இங்கே பாருங்க வியூவை. கேமரா உடையாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இதுலேருந்து ஷார்ட்ஸ் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வந்துச்சுன்னா போடலாம். பட் டிரைவ் வேறு லெவலுங்க. சீரியஸாக வால்பாறைக்கு பைக் ரைடர்ஸ் வந்தீங்கன்னா அவங்களோட டிரைவை என்ஜாய் பண்ணுவீங்க. கேமரா சாயிற மாதிரி இருக்குது. வால்பாறை இன்னொரு 20 kilometers இருக்குது. of 40. இன்னொரு 11 hairpin bends. டைம் நாங்கள் 9:22. ஓகே, நம்ம 9:45 10க்குள்ளேன்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன். டிஎன்எஸ்டிசி கேஷுவலாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு காட் செக்ஷனில் ட்ரைவ் பண்ணி. வால்பாறை இன்னும் 19 kilometers தான் இருக்குது. இன்னொரு 11 hairpin bends. பட் அது வால்பாறைக்குள்ளே இருக்குமா இல்லை வால்பாறைக்கு அடுத்தது சில பென்ஸ் இருக்குமான்னு தெரியல.
செம்ம வியூங்க, வேறு லெவலு. இங்கே ஒரு டீ கடை இருக்குது, பட் இப்போ டீ சாப்பிட்ற மூடில் இல்லை. ஃப்ரீயாக இருக்குங்க. இதே லாஸ்ட் வீக் வந்துருந்தா இண்டிபெண்டன்ஸ் டே, வீக்கெண்டு, இந்த ஹாலிடேஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் கிளம்பி வந்திருப்பாங்க. ஆக்சுவலி நாங்களும் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அப்புறம் ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல, 3rd வீக்கெண்ட் பிளான் பண்ணிட்டோம். அப்புறமா பார்த்தா தான் அது இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, அப்புறம் உடனே கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் வீக்கில் போட்டாச்சு. Excuse me. Highways. நாளைக்கு க்ரௌடு வர சான்ஸ் இருக்குது. பட் நான் இதுவரையிலும் வால்பாறை இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு தெரியல எப்படி தான் இருக்குமோ யூஸ்வலாகவே இந்த ரோடுன்ட்டு. ஏன்னா நான் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் பைக்கர்ஸில். அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க, அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வேறு ரெயின் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரல, ரெயின் கோட்டு தான் வச்சுருக்கேன். அது டேங்க் பேக்கில் இருக்குது. இதுவும் சென்னை வண்டி தான். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஃபால்ஸ் செம்மல. அங்கே பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்கு. ஹேர்பின் பெண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் 10.
ரோடு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், சான்ஸ் இருக்குது. பனி படரும் பகுதி, கவனமாக செல்லவும். உண்மையிலேயே ஒர்த்துங்க. அதுவும் பைக் ரைடர்ஸ்லாம் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நான் இத்தனை நாளாக எப்படி இதை மிஸ் பண்ணேன்னே தெரில. இனிமேல் அடிக்கடி வால்பாறை வருவாங்க. பாருங்கள், வேறு லெவல் வியூவு. வால்பாறை 14 கிலோமீட்டர்ஸ், சோலையார் அணை 29. ஆக்சுவலி எங்கள் ரூம் வந்து சோலையார் டேம் சைடு தான் இருக்குது. இப்போ வால்பாறை போகணுமா என்னன்னே புரியல. அங்கே போயிட்டு நம்ம கால் பண்ணி பார்ப்போம். $31 or $40 இன்னொரு 9 ஹேர்பின் பென்ஸ். இங்கே பாருங்கள், தேயிலை தோட்ட பணியாளர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வால்பாறை நகராட்சி பயணிகள் நிழற்கொடை. எல்லாரும் தம் அடிச்சுட்டு இருக்காங்க, குளிருது போல. $32 or $40 வால்பாறை 12 kilometers. விபத்து பகுதி.
நாங்கள் இன்றைக்கி அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், போயிட்டு வந்துடலாம் அதையும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பா எப்படி இருக்குன்னு. எப்படியோ இவனுங்க வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். காரில் இருக்கவனுங்க வந்தால் தான் போக முடியும். எல்லோரும் ஒன்றா தான் போகணும், நாங்கள் மட்டும் தனியாக போக முடியாது. அதுவும் இல்லாமல் என்னுடைய பில்லியன் ரைடு ஹெல்மெட் வந்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. மழையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை காரில் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ பிரதீப்பையும் கூட்டிகிட்டு போக முடியாது ஹெல்மெட் இல்லாமல். அதனால் இன்றைக்கி தெரியல, லோக்கல்லே எங்கன்னா போயிட்டு வரணும். பட் மழை இல்லை, அது வரல சந்தோஷங்க. கேமராவை கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சுது. நான் கீழே கேட்டதுக்கு மேலே மழை அடிச்சுட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் என்னோடய நல்ல நிறமை என்னன்னு தெரியல, கீழே அடின்னு அடிச்சுது, மலை மேலே எந்த மழையும் இல்லை. இன்னும் ஒரு 3 ஹேர்பின் பென்ஸ். $39 of 40. இன்னும் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு தாங்க இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், யமகாங்க, ஓல்டு யமகா சூப்பராக வச்சுருக்காருங்க அவரு. வேறு லெவலில் இருக்குங்க ரைடு. வால்பாறை பாலாஜி டெம்பிள் பொள்ளாச்சி. ஓகே, வால்பாறை கீழே போகணும். இப்படி நேராக போனால் பாலாஜி கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே போக வேண்டிய வேலை இல்லை நம்மளுக்கு. இல் கோஸ் டு வால்பாறை. ஐயோ, இங்கே பிஎஸ்என்எல் தான் சிக்னல் எடுக்கும், ஏர்டெல் எடுக்காதுன்னு சொன்னாங்களே. பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணலையே நாள். பொள்ளாச்சி, சாலக்குடி 1, அதிரப்பள்ளி 77, வால்பாறை 8, அதிரப்பள்ளி 77. ஓகே, என் டைமாக என்னன்னு தெரியலைங்க, டிராஃபிக் இல்லை, வேறு லெவலில் ரோடெல்லாம். ஸோ ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். பட்
இன்னும் ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்குல்ல, 39 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் 40. ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். ஆனமலை நேச்சர் இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே பாருங்களேன், நான் மட்டும் தாங்க ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே மேக்ஸிமம் ஒரு 10-15 வண்டி, அதுக்கு மேலே இல்லைங்க. அதுவும் எல்லாருமே நின்றுட்டு இருந்தது தான் அதிகம். ஒரு 3-4 காரு பார்த்தேன், ஒரு 3 பைக், அவ்வளோதாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. Seven more kilometers to வால்பாறை. கேமரா ரன்னிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கல. மைக்கோட நிலைமை என்னன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன். ஆனைமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தேங்க்யூ. இப்போ அவனை வால்பாறையில் போய் எங்கே பிடிக்கிறது? சிக்னல் கிடைக்குமா? அட என்னங்க, இங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் அழகாக இருக்குங்க. நிற்கிறதுக்கு தான் டைம் இல்லை. ரொட்டி கடை, இந்த ஏரியா பேர், இந்த ஊர் பேரே ரொட்டி கடைங்க. ஸோ நம்ம வால்பாறை உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டவுனு எஃபெக்ட் இருக்குது. அந்த 40வது ஹேர்பின் பெண்டை நம்ம தாண்டி வந்துட்டோமா, இல்லை இனிமேல் தான் வருமா தெரியலையே. ஓகே, ஸோ வால்பாறை 5 கிலோமீட்டர்ஸ். நம்ம போய் வேண்டியது சாலக்குடி. இந்த ரூட்டில் தான் நம்மளுடைய ரூம் இருக்குது. நம்ம அந்த 5 கிலோமீட்டர் போயிட்டு பிரதீப் இருந்தானா அவனை தூக்கிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 9:45. ஸோ இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ 10க்குள்ளேயே வால்பாறைக்கு வந்துட்டோம். பட் ரூமுக்கு எப்படியோ டைம் ஆகும் போல். அவன் வந்துட்டானானும் தெரியல. என் ஃபோனில் சிக்னல் இல்லையா, இல்லை அவனுக்கு சிக்னல் கிடைக்கலையானும் தெரியல. ஏன்னா வந்துருந்தால் கால் பண்ணியிருப்பேன். ஒரு வேளை நிறுத்தி கால் பண்ணி பார்ப்போமா? சரி இருங்க, ஃபஸ்ட்டு வால்பாறை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தானே. வால்பாறையுடைய அந்த பியூட்டியை வந்து இந்த டீ எஸ்டேட்டு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. அதோட வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் தென் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது. அண்டு இது டேம் வியூ வந்து நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 10 to 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து அந்த டேம் வியூவை பார்த்துட்டு தான் வரோம். ஸோ அதுவும் நல்லா இருக்குது. கொஞ்சம் குளிராக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வாய் உதறுது. வளர்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய நல்ல நேரம் மழை இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு காட். ஸோ வால்பாறை வரல கம்ப்ளீட்டாக
ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க இதில். ஸோ நான் இதை எடிட்லாம் பண்ண போகிறதில்ல. எடிட் பண்ணால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம்லாம் நீங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க, தள்ளி விட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் முடிஞ்சால் எடிட் பண்ணி போடுறேன், இல்லைன்னா அப்படியே தான் போடுவேன். திட்டாமல் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுறேன்னான்னு பார்க்கலாம். நம்ம தான் நிறைய ரெக்கார்ட் தானே பண்ணுறோம், எங்கே போடுறோம். வால்பாறை 4 கிலோமீட்டர்ஸ். வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஒரு வேளை சரியாக வரலன்னா திட்டாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போடோஸ் இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ நேரம் ரோடு நல்லா இருந்ததுங்க. இது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் தான். அவ்வளோ ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்மூத்தாக இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்தில் 100% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இந்த ஏரியாவில் ஏர்டெல்லாம் சிக்னல் கிடைக்க மாட்டுறது டவுட்டு தான். ஸோ என்னோடய பிஎஸ்என்எல் நான் கீழே ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன், ஞாபகமே இல்லை. புது தோட்டம், பட் ரொம்ப அழகாக இருக்குங்க வால்பாறை. க்ளீனாக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இங்கே. இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது, பட் அங்கேயும் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 10 வீடு 20 வீடு அவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இந்த கிராமம். சிங்க வாழ்குரங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு போட்டிருக்கு. இவன் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஏய், வால்பாறை டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ஐயோ, என்னங்க வரும்போதே ஒருத்தர் உச்சா போயிட்டுருக்காரு. ஸ்டேன் மோர் எஸ்டேட், சரியாக பச்சனா தெரியல. இதுதாங்க வால்பாறை டவுனு. பார்த்துக்கங்க, இங்கே ரூம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ரூம்ஸ் எங்கள் வால்பாறை டவுன் வந்துட்டுங்க. இங்கே பிரதீப்பை நான் எங்கே போய் தேடுவேன்? அங்கே போயிட்டு கால் பண்ணுவோம். கேமராவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம், எவ்வளோ ஹீட் ஆகிருக்குன்னு தெரியல. ஸோ சூப்பராக இருக்குங்க வால்பாறை டவுனு, எல்லாமே இருக்குது இங்கே. இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், வால்பாறை பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். நகராட்சி தமிழ் வாழ்க, வால்பாறை நகராட்சி. பஸ் அங்கே தான் நிற்குது.
அதுதான் பஸ் ஸ்டாண்டா? இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. சின்னதாக இருக்குது, வால்பாறை நகராட்சி. ஆனால் இதான் மெயின் பஸ் ஸ்டாண்டான்னு தெரியலையே. சோலையார் அணை, நம்ம சோலையார் போவோம்னா ஓகே. வால்பாறை வந்துட்டோம். இதுதான் வால்பாறை டவுனு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெக்கார்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப போர் அடிக்கிறதா எனக்கே ஃபீல் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி போடுறேன். பட் கட் ஷாட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க இங்கே. அதுதாங்க ஸ்பெஷலு. எந்த இடத்துலையும் நான் கேமரா ஆஃப் பண்ணணுன்னு தோணவே இல்லை. ஓகே, கூழாங்கல் ஆறு இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. சோலையார் அணை, சாலக்குடி. ஸோ நம்ம இப்படியே போகலாம் போல் இருக்குது. அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ஓரம் கட்டிட்டு, ஸோ இதை வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதை நான் லென்த் வீடியோவாக போட போகிறேன்னா இல்லை ஷார்ட்டாக கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ண போகிறேன்னா தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் இதை வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ்.